சீமானண்ண விடுங்கனே பாவனே அவர் ஏன விஜயலட்சுமி அக்கா பேசுறப்பல சீமானண்ண எம்எல்ஏ கிளம்பி வருவார். அவர் மாத்திர விஜயலட்சுமி அக்கா அங்கிருந்து அட்டாக் பண்ணுவாங்க. உடனே சம்பந்தம் இல்லாம சீமானண்ண எம்எல்ஏ அட்டாக் வருவார். அண்ணே நான் சீமானண்ண வம்பு கிழத்தினா அவர் விஜயலட்சுமி அக்காக்கு பதில் சொல்லணும். எங்கிட்டதுக்கு அவர் பேசுறாரு. அண்ணே நான் வம்பு கிழத்தின அண்ணே நான் பெருந்தரணையா சொல்றேன். ஜூன் 4ஆம் தேதி ரிசல்ட்டை நீங்க பார்க்க போறீங்க. இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி திராவிட கட்சிகள் இல்லாம தனிச்சு நிக்கிறோம். 19 இடத்துல நிக்கிறோம். 4 இடத்துல சிம்பிள் நிக்குது. நீங்க சீமான் அண்ணனை பிஜேபி 23 இடத்துல கம்பேர் பண்ண. நான் சொல்வது பக்கத்துல சொல்ல -30% அவர் கொடுக்குறேன். நாங்க வாங்கின ஓட்டுல இருந்து 30% மைனஸ் பண்ணிக்கங்க. அப்ப பக்கத்துல வர்றாருன்னு பாருங்க. சரி உங்களுக்காக நீங்க நல்ல ஒரு மாதிரி தெரியுறீங்க. இன்னும் ஒரு -20% டிஸ்கவுண்ட் அப்பனா -50% டிஸ்கவுண்ட் கொடுக்குறேன். ஆனா நான் அண்ணன் அவர் அரசியல் கட்சி நடத்துறாரு, நல்லா இருக்கட்டும். நான் அவரை கட்சி இழுத்து மூடுங்கலாம் நான் சொல்ல விரும்பல. இதே இதுக்கு முன்னாடி என்ன சொன்னாரு, மக்கள் நல கூட்டணியை விட ஒரு ஓட்டு அதிகமா வாங்குவேன். அண்ணன் யாரோ எடிட்டர் சரியா பிடிச்சாரு, கட்சியை கலைச்சிருவேன். கரெக்டா எலெக்ஷன் முடிஞ்சு 2016 கேட்டாங்க. நான் சொன்னேன், ஆனா என்ன அப்படின்னாரு. அதனால சீமான் அண்ணன் அந்த தர்ம சங்கடத்துல நான் விட விரும்பல. அவர் கட்சி நடத்தட்டும். தமிழகத்துல சீமான் அவருடைய குரல் முக்கியமான குரல், அந்த குரல் இருக்கணும். ஆனால் நான் விதண்டாவாதத்துக்கு இதுக்கு விவாதத்துக்கெல்லாம் வரல. சீமான் அண்ணன் மீது மரியாதை இருக்கக்கூடிய நபர் நான். சம்பந்தமே இல்லாத ஏதோ ஒன்னு டைவர்ட் பண்றதுக்கு எங்க மேல விட வேண்டாம் தான் நான் சொல்றேன். இதை பண்ணிட்டா அப்புறம் ஜூன் 4ஆம் தேதி உங்க மூஞ்சியை நான் பார்க்கணும், எங்க மூஞ்சி நீங்க பார்க்கணும். அதனால தேவையில்லாத ஏன் அந்த போட்டிக்கு அவர் வராருன்னு எனக்கு தெரியும். சந்தோஷம், இப்பதான் சந்தோஷம். ஏன்னா இத்தனை நாளா காமராஜர் ஐயாவை மறந்துட்டு காமராஜர் ஐயாவுடைய நினைவிடத்திற்கே காந்தி ஃபேமிலியை கூட்டிட்டு போகாம சுத்திட்டு இருந்தவங்க இன்னைக்கு ஃபைனலா காமராஜர் ஐயாவுக்கு ஞாபகம் வந்துருச்சு. காமராஜர் ஐயாவுடைய ஆட்சி காலத்துல டாஸ்மார்க்கு சாராயத்தை விடாம வச்சிருந்த மனுஷனை மு.க. ஸ்டாலின் ஐயாவுடைய ஆட்சியோட கம்பேர் பண்ணி காமராஜர் ஐயாவை அசிங்கப்படுத்துறாங்க. காமராஜர் ஐயா குடும்பத்துல கூட்டிட்டு வந்தாரானே. காமராஜர் ஐயா கரப்ஷன் லஞ்சத்தை ஊக்குவிச்சாரா? லூர்து பிரான்சிஸ் அம்மா மாதிரி ஒரு பெண்மணிய எப்படிப்பட்ட அமைச்சர் ஆக்கி காட்டினாங்க. பட்டியலின சகோதரர் பரமேஸ்வரன் அவர்களை கொண்டு வந்து அறநிலைத்துறை அமைச்சரை கொடுத்தாங்க. இவர் பட்டியலின அமைச்சர்ல எங்க வச்சிருக்காங்க? சீரியல் நம்பர் 33, சீரியல் நம்பர் 34 இவர் ஆட்சியில. அதனால எப்படினே காமராஜர் ஐயாவை கம்பேர் பண்றாரு? அதுக்கு ஒரு விவசாய வேண்டாமா? கக்கன் ஐயாவை எப்படி உயர்த்தி வச்சிருந்தாங்க? சி சுப்பிரமணியம் ஐயாவை எங்க வச்சிருந்தாங்க? அதனால தயவு செஞ்சு இதுக்குள்ள நான் போக விரும்பலீங்கன்னா, இத்தனை நாளா பீட்டர் அல்போன்ஸ் அவர் ஜிஞ்சா அடிச்சிட்டு இருந்தார். இன்னைக்கு செல்வ பெருந்தகையா அதை விட கொஞ்சம் சவுண்ட் நம்மளுக்கு அதிகமா இருக்கணும். அவர் உலக இந்தியாவுடைய ஒப்பற்ற தலைவர் ராகுல் காந்தி அவர்களை விட மு.க. ஸ்டாலின் ஐயா பீட்டர் அல்போன்ஸ். இன்னைக்கு செல்வ பெருந்தகை ஐயா இன்னைக்கு கம்பேர் பண்றாரு. காமராஜர் ஐயாவும் ஸ்டாலின் ஈக்குவல். 2026 சொல்லுவாரு காமராஜர் ஐயா விட ஸ்டாலின் சூப்பர். அதனால இந்த விஷ பரீட்சைக்கு நாங்க வரல. காமராஜர் ஐயாவை கம்பேர் பண்ணுங்க, தயவு செஞ்சு ஸ்டாலின் ஐயாவோட கம்பேர் பண்ணுங்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.